தங்களுக்கு புது நன்மை உறுதிபூசல் வழங்கிய நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களுக்கு நன்றி செலுத்த இந்த அருட்சாதனங்களை பெற்ற பிள்ளைகளில் ஒருவராக ஹென்சி மரியா நன்றி செலுத்த வருகிறாள். ஆயர் அவர்களுக்கு நன்றியுரை. தங்கள் அர்ப்பணிப்பு பணியால் நாளும் எங்களை மேய்ப்பு பணியில் வளர்த்தெடுத்து எங்களை வழிநடத்தி வரும் எங்கள் பாசமிகு மேதகு ஆயர் அவர்களே, உங்கள் இறைப்பணி சிறக்கவும் இன்று இறை இயேசுவை நற்கருணை வடிவில் எங்களுக்கு பெற்று தந்தமைக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். மேலும் ஆயர் அவர்களுக்கு பல பொறுப்புகள் இருந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் நம் அழைப்பை ஏற்று நம் பங்கிற்கு வருகை தந்து நமக்கு இறை ஆசிரை வழங்கிய ஆயர் அவர்களை நம் பங்கு தந்தையின் சார்பாகவும் கன்னியர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் எழுப்பி ஆயருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சிறுமி சொன்னது போல பலவிதமான வேலைகள் மத்தியில் நம்முடைய பேராயர் இங்கு வந்திருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்திற்கு மட்டும் அவர் பேராயராக இருந்தாலும் பல பொறுப்புகளை நம்முடைய திருத்தந்தை அவர்களுக்கு கொடுத்து இந்திய நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி ரோமையிலும் சரி பல பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புகளெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பணி நம்முடைய மறை மாவட்ட மேய்ப்பு என்ற அந்த உன்னதமான ஆயர் பணியை நம்முடைய பேராயர் அவர்கள் திறம்பட செய்து வருகிறார்கள். ஆகவே உண்மையிலே நம்முடைய பங்கிற்கு ஆயர் இது உறுதிபூசல் அளிப்பதற்கு இரண்டாவது முறையாக வந்திருக்கிறார். முதலிலே ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இங்கு வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு உறுதிபூசல் வழங்கியிருக்கிறார் என்று நம் பங்கிற்கு வந்து இந்த 43வது ஆண்டு விழாவிலே இந்த மாபெரும் நிகழ்வான 2 அருட்சாதனங்களை வழங்கி நமக்கு ஆசீர் அளித்திருக்கிறார். ஆகவே பங்கு மக்களாகிய உங்கள் சார்பாக இன்னும் ஒரு முறை நம்முடைய பேராயருக்கு நாம் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்த வகையிலே டானா நம்முடைய பேராயருக்கு பொன்னாடை போர்த்தி பொன்னாத்தை போர்த்தி நம்முடைய பேராயரை கௌரவிக்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நாம் பேராயர்களுக்கு நன்றி செலுத்துவோம். நம் ஆயரோடு எப்பொழுதும் இணைந்திருந்து ஆயருக்குரிய அனைத்து அவருடைய பணியிலே அவருக்கு துணையாக அனைத்து காரியங்களையும் செய்கிற நம்முடைய செயலர் தந்தை சார்ல்ஸ் அவர்களுக்கு கிஷோர் குமார் இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அனைவரும் கரவொலி எழுப்பி நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வு நன்றாக அமைய நமக்கு அனைத்து சூழ்நிலைகளையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்று ரொம்ப வெயில் அடிக்குமா மழை வருமா என்ற பலவிதமான குழப்பத்தோடு இருந்த நிலையிலே மிகவும்
நல்ல ஒரு தட்பவெப்ப நிலையை கொடுத்து நமது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்வு முழுவதும் இறைவனுக்கு நன்றியாக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த விழாவானது நன்முறையில் நடைபெற பல பேர் உதவி இருக்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு முன்பாக இந்த வகுப்புகள் தொடங்கப்பட்டது. அந்த வகுப்புகள் துவங்கப்பட்ட பொழுது பயிற்சிவித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பீடத்தை அலங்கரித்த அருட் சகோதரிகள், பாடகர் குழு உறுப்பினர்கள், மிகவும் முக்கியமாக மறைக்கல்வி ஆசிரியர்கள், மாணவர்கள் இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வானது அற்புதர் இயேசு தொலைக்காட்சி அவர்கள் வந்து இந்த படம் எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒளிபரப்பானது இன்று இரவு 9:30 மணிக்கும் நாளை மதியம் 12 மணிக்கும் அற்புதர் இயேசு டிவியிலே ஒளிபரப்பப்படும். ஆகவே இன்றைய நாளை வந்து இந்த டிவி எடுத்ததற்காக நெல்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களாகிய உங்களுக்கும் நன்றி. ஏனென்றால் பலவிதமான கட்டுப்பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவை அனைத்தையும் சீரும் சிறப்புமாக கடைபிடித்து இந்த விழாவானது எந்த ஒரு தங்கு தடையுமின்றி பக்தியாக நடைபெற பெற்றோர்கள் நீங்கள் உதவி இருக்கிறீர்கள். ஆகவே குழந்தைகளே, உங்கள் பெற்றோருக்கு கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்து பங்கு மக்களாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சிறப்பாக இந்த பங்கு மென்மேலும் உயர வேண்டும், நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு, ஒரு சிந்தையோடு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பங்கை உயர்த்துவோம். இன்று புதுநன்மை மற்றும் உறுதி பூசல் பெற்ற அந்த பிள்ளைகளுக்கு ஆயர் அவர்கள் கொடுப்பார். முதலில் எல்லோருக்கும் கொடுப்பது என்பது கொஞ்சம் லேட் ஆகிடும். ஆகவே புதுநன்மை வாங்குகிற ஒரு பிள்ளையிலிருந்து இந்த 49 இன்ச்சில் வந்து புதுநன்மை சர்டிஃபிகேட் மொத்தம் கொடுங்கம்மா. மொத்தத்தையும் உள்ள கவரில் வச்சு கொடுங்க. மேலே வாங்க. வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அடுத்து புதுநன்மை உறுதி பூசல் வாங்கிய பிள்ளைகள் சார்பாக ஆண்டனி வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸை நம்முடைய ஆயர் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக உறுதிபூசல் வாங்கிய அந்த பிள்ளைகள் சார்பாக பிரான்சிஸ் ஜெரால்டின் சௌமியா இந்த சான்றிதழ்களை ஆயரிடமிருந்து பெற்றுக்கொண்டு பிறகு அது பிள்ளைகளுக்கு நாம் பகிர்ந்து கொடுப்போம். அனைத்து நிகழ்வுகளையும்
பல விதமான இன்றைக்கி மீட்டிங்லாம் ஆயருக்கு வந்து சாந்தோமில் இருக்கிறது, அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு பிறகு போய் அவர் அதில் சேர்ந்து கொள்வார். ஆகவே எல்லா வேலைகளையும் தவிர்த்து விட்டு நம்மிடையே வந்த நம்முடைய பேராயர், பாசத்துக்கும் மதிப்புக்குரிய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களுக்கு இன்னும் ஒரு முறையாக நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். மக்களே, பங்கு தந்தை அவர்களே, உண்மையிலே என் மகிழ்ச்சி இரண்டாவது முறையாக உங்களுடைய பங்கிற்கு வந்து இந்த 2 அருட்சாதனங்களையும் வழங்கியதற்காக இறைவேதா சகாய அன்னையின் அருளாலும் ஆற்றலாலும் சில முக்கியமான ஒரு காரியங்களை நான் சொல்லுவேன் பங்கில் பேசும் பொழுது. இன்றைய இந்த திருநிகழ்விலே வந்து பங்கு தந்தை அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு ஆசிரிய பெருமக்களுடனும் பங்கு பேரவை உறுப்பினர்களுடனும் எல்லா பிள்ளைகளையும் நல்லா ரொம்ப அருமையாக தயார் பண்ணியிருக்கார். அவங்க வந்த விதம், நடந்துக்கிட்ட முறை, அப்புறம் பங்கேற்ற முறை, பதில் சொன்ன விதம் எல்லாமே மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு நல்ல காரியம். ஆயர் என்ற முறையில் என்னுடைய உதவியாளர் செயலர் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தைக்கும் உண்மையிலே நன்றி செலுத்துகின்றேன். ஒரு பங்கு முன்னேறுவதற்கு பங்கு தந்தை மூல காரணம் என்பது இதிலிருந்து நன்றாக எடுத்து காட்டப்படுகின்றது. இந்த பங்கானது மென்மேலும் வளர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் என்னுடைய ஆசீரும். கடந்த மாதம் மே மாதம் 18ஆம் தேதி சில அலுவல் காரணமாக ரோமைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். ரோமையிலே இருந்த பொழுது எங்களுடைய கலந்து ஆராய்வு எல்லாம் முடிந்த பிறகு 18ஆம் தேதி காலையிலே நம்முடைய திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுடன் தனிமையிலே அவருடைய சிற்றாலயத்திலே திருப்பலி நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு திருத்தந்தையுடன் ஒரு 4-5 நிமிடங்கள் பேசக்கூடிய வாய்ப்பும் எனக்கு தரப்பட்டது. பல கலைகளை பற்றி பேசினோம். அவர் பேசி முடித்த பின்பு அவரிடம் இருந்து விடைபெறும் பொழுது அவர் என்னிடம் கூறியது, உங்களுக்கு சொந்தமானது, திரும்பி உங்களுடைய உயர்மறை மாவட்டத்திற்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு பங்கிலே இருக்கின்ற அனைத்து கிறிஸ்துவ கத்தோலிக்க மக்களுக்கு 3 காரியங்கள் சொல்லுங்கள். முதல் காரியம், திருத்தந்தையாகிய நான் அவர்களை அன்பு செய்கின்றேன். இதெல்லாம் இத்தாலியில் பேசினார், தமிழில் சொல். இரண்டாவது, அவர்களுக்காக தினம்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், அவர்களது குடும்பத்திற்காக. மூன்றாவது, என்னுடைய பெயரால் நீங்கள் அவர்களுக்கு என்னுடைய ஆசீரை கொடுங்கள் என்று சொன்னார். அதை இப்பொழுது இறுதியிலே கொடுக்கின்றேன். எனவே நம்முடைய பாப்பரசர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றார், உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார், உங்களுக்காக ஆசீரை வழங்குகின்றார். நீங்களும் பாப்பரசருக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், உங்களது அன்பையும் மரியாதையும் காட்டுங்கள், அவரும் உங்களை என்றும் ஆசீர்வதித்து கொண்டிருப்பார். இன்றைய நன்னாளிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை அவர்கள் குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக உயர்மறை மாவட்ட அளவிலே நாங்கள் என்று கிறிஸ்துமா என்னையை மந்திரிக்கின்றோமோ ஆயர் என்ற முறையிலே ஒரு சிறிய அளவிலே அன்று அவர்களை வாழ்த்தி விடுவேன். பொதுவாக நான் ஒவ்வொரு பங்கிற்கும் கொண்டாடும் பங்கிற்கு செல்வதில்லை. ஒரு பங்கிற்கு செல்வோம், இன்னொரு பங்கிற்கு முடியாவிட்டால் வேறு மாதிரி வருத்தப்படுவாங்க. அதனால் எந்த பங்கிற்கும், ரெண்டாவது அவங்க தான் அன்னைக்கு வந்து கதாநாயகன், ஆயர் போயிட்டாருன்னா மாறிடும் எல்லாம். அதனால தான் நான் வந்து ஒதுங்கி இருந்துக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதுதான் இவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மற்ற இதுக்கு எனக்கு போனதில்லை. இன்றைக்கு இங்கு வந்து இந்த பங்கிலே இந்த திருநிகழ்ச்சியை பங்கு பெற்ற நான் உண்மையிலே தந்தை அவர்களை வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய ஜெபமும் ஆசீரும் அவருடைய குருத்துவ பணியானது மென்மேலும் வளர்ந்து இறை மக்களுக்கு ஏற்ற அன்பின் பணியாக, நீதியின் நேர்மையின் சகோதரத்தின் பணியாக அமைந்து அதற்கு தேவையான அனைத்து வரங்களையும் உள்ள திடத்தையும் எல்லாவற்றிற்கு மேலாக உடல் சக்தியையும்
இந்த காலத்தில் வியாதியாமல் இருக்கிறது தான் பெரிய செல்வம். அது எப்போ தெரியும்னா பெட்டில் படுக்கும்போது தான். அது வரைக்கும் தான் பணத்தை பண்ணுவோம், கழுத்தில் போட்டு சங்கிலியை பார்த்துருப்போம், செல்னு பார்த்துட்டு இருப்போம். என்னைக்கு உடம்பு சரியில்லையோ அன்னைக்கு தான் தெரியும் இதுதான் பெரிய செல்வம். அத்தகைய அருமையான உடல் செல்வத்தை இறைவன் அவருக்கு தரவும், இடைவிடா சகாய அன்னையின் அரவணைப்பில் என்றும் அவருடைய பணியானது சிறக்க என் பெயராலும் தந்தை சார்லஸ் பெயராலும் உயர் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து குருக்கள், துறவியர், அனைத்து பொது நிலையினர் உங்கள் பெயராலும் வாழ்த்தி பாராட்டி இந்த பொன்னாடையை உங்கள் பெயரால் பொழுது இந்த திருப்பலியிலே பங்கு பெறாத உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும், முக்கியமாக முதியவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு, ஆயரவர்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் ஜெபத்தையும் ஆசிரியரையும் தருகின்றேன். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு நல்ல காரியத்தையும் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் அருமையான பொருள் உள்ள மகிழ்ச்சியான அமைதியான ஞாயிறை இறைவன் தர வாழ்த்துகின்றேன். மிக்க நன்றி. நம்மை எல்லாம் வாழ்த்தி ஆசீர்வதித்த ஆயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆயர் சொன்னது போல, பேராயர் சொன்னது போல திருத்தந்தையுடைய ஆசீரானது இப்பொழுது வழங்கப்படவிருக்கிறது. ஆகவே அனைவரும் மண்டியிட்டு இந்த ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். இந்த ஆசிரியர் முடிந்தவுடனே இறுதி பாடல் பாடப்படும். இந்த இறுதி பாடல் பாடிய உடனே தயவுசெய்து நீங்கள் அமர வேண்டும். பிள்ளைகள் மட்டும் உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி, ஒரு சிறிய உணவு இருக்கிறது, அதை கொடுப்போம். நீங்கள் வெளியே போயிட்டு அதை நீங்கள் உண்ணலாம். ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட், ரொம்ப சின்னது தான், இருந்தாலும் கொஞ்சம் 2 மணி நேரம் நீங்கள் இருந்தீங்க, அதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை வெளியிலே சென்று உண்டு கொள்ள வேண்டும். பிறகு நீங்கள் உங்களுடைய இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா பிறகு இந்த கடைசி திருப்பலியுடைய பாடல் முடிந்த பிறகு நீங்கள் புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் இடைவிடா சகாய அன்னையின் மூலமாக கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறையவையும் தருவாராக. ஆமென். தேங்க்யூ. இறுதிப்பாடல். Thank you.
நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். எல்லாருக்கும் சப்போஸ் யாருக்காவது போட்டோ வேணும் நீங்கள் உங்களுக்கு போட்டோக்காக வரணும் வந்ததுதான் நீங்கள் வந்து இங்கே ஆலயத்தில் எடுத்துக்கொள்ளலாம். வரும்போது அடிச்சு பிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் எவ்வளோ கண்டிப்பாக மௌனம் காக்க முடியாது. எவ்வளோ கத்தி பேசாம மாதிரி அன்புடனும் தாழ்மையுடனும் வேண்டிக்கொள்கிறேன். டீச்சர்ஸ் தான் வந்து என்ன பாடமா கோயில் நம்பர் பாருங்க. கோயில் ப்ளே பண்ண 2 பசங்களுக்கும் ரேமன் அண்ட் ஜெய்தேவ் இவருக்கு நன்றி. அவர் பிள்ளைங்க நல்லா பண்ணீங்க, உங்களுக்கும் நன்றி. அந்த பூ கிண்ணம் போய் வாங்கணும் நம்ம பேரண்ட்ஸ் தான் தெரியுங்கள. நாம பார்த்த மாதிரி கிண்ணம் கிடைக்கல. அது இருந்தாலும் 4-5 அப்படிதான் இருக்குது. ஸ்டாக் இல்லை, பிளாஸ்டிக்லேயே வாங்கிட்டோம். பரவாயில்ல, உங்களுக்கு அதை கொடுக்குறோம். கொஞ்சம் இருங்க, அதை கொண்டு வர நான் கொடுக்குறேன். பூக்களோடு வாங்கி வரை எல்லோருமே இந்த ட்ரெஸ் தான் கொண்டு வரணும். சரியா? ஆக எல்லோரும் இல்லை உங்களுக்கு ஒரே ஒரு அமர்வுகள் அந்த ட்ரெஸ் இது பண்ண நீங்கள் பீசஸ் நேராகவே ஓகே